சிறுவயதில் சூரனை வென்ற கந்தனின் கதை பற்றி தெரியுமா? ஒரு காலத்தில் சூரன் என்ற கொடிய அசுரன் உலகமெங்கும் பயத்தை விதைத்தான். அவன் சென்ற இடமெல்லாம் அழுகுரலும் தீயும் மட்டுமே மிஞ்சியது. மக்கள் தினமும் அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்களின் கண்ணீர் அமைதிக்கான ஒரு உதவியை வேண்டியது. மக்களின் துயரை கண்ட தேவர்கள் சிவபெருமானை அணுகினார்கள். இந்த உலகத்தை மீண்டும் பாதுகாக்க ஒரு தெய்வீக சக்தி தேவை என்று அவர்கள் வேண்டினார்கள். அந்த வேண்டுகோள் ஒரு புதிய நம்பிக்கையின் ஆரம்பமாக மாறியது. அந்த நிமிடத்தில் தெய்வீக ஒளி ஒன்று பிறந்தது. அந்த ஒளியே அழகான பாலமுருகனாக இந்த பூமியில் அவதரித்தது. சிறுவயதானாலும் அவனுள் ஒரு அதிசய சக்தியும் தைரியமும் மறைந்திருந்தது. பாலமுருகன் தன் சிறிய கைகளில் ஒளிரும் வேலை தாங்கினார். அவன் கண்களில் பயமில்லை, உறுதியான நம்பிக்கையே இருந்தது. அமைதியான காலை போல அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய வீரன் விழிப்படைந்தான். சூரனும் முருகனும் நேருக்கு நேர் நின்றார்கள். வானம் அதிர்ந்தது, பூமி நடுங்கியது, தீமையும் நன்மையும் மோதின. அந்த ஒரு நிமிடத்தில் முருகனின் வேல் ஒளிர்ந்து பறந்தது. அது தீமையின் இருளை துளைத்து சென்றது. ஒரே வேலில் சூரன் விழுந்தான். இருள் அகன்றது. உலகம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது. மக்கள் சிரித்தார்கள், குழந்தைகள் மகிழ்ந்தார்கள். அந்த நாளிலிருந்து பாலமுருகன் நம்பிக்கையின் அடையாளமாக அனைவரின் மனங்களில் வாழத் தொடங்கினார். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.